இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கொதிக்க சாப்பாடு தான். கொதிக்க சோறையும் தட்டில் போட்டு அப்படியே வந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் வச்சுருந்தேன். அந்த கருவாட்டு குழம்பு மட்டும் இல்லாமல் ஒரு முட்டையுமே வந்து அதில் உடச்சி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த முட்டை வந்து எப்படி இருக்கும்னா அந்த கருவாட்டு குழம்புல உள்ள டேஸ்ட் எல்லாமே வந்து அந்த முட்டைக்குள்ளே இறங்கியிருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. அந்த சாப்பாடு மேலே அந்த கத்திரிக்காய் போட்டிருந்த கத்திரிக்காய், அப்புறம் அந்த கருவாடு துண்டு, முட்டை எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டாச்சு. அப்படியே வந்து சூடான சாப்பாட்டில் வந்து கரவி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அப்படியே அந்த பொரிச்ச கருவாடு துண்டையுமே எடுத்து வச்சு அதையுமே சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பழைய சோத்துக்கு வந்து இந்த கருவாடெல்லாம் வந்து பொரிச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பழைய சோறு இல்லை, நான் சுடு சோத்துக்கு தான் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கெல்லாம் கருவாடு பிடிக்குமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஒவ்வொரு உருண்டை சாப்பாட்லேயும் அந்த முட்டையை வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக அமிர்தமாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்.